ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மசாலா உதிராமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப 1 இல்லைன்னா 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இருந்தால் கூட நீங்கள் இதில் லெமன் ஜூஸும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்து வச்சு மசாலா ஃபுல்லாத்தையும் வந்து கோட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா தடவிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாவும் உதிராது. அதே சமயம் அந்த ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா போய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கிற மீன் வந்து சூர மீன் தான். ஸோ நீங்கள் எந்த மீன் வந்து யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபிஷ் குழம்பு ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ஃபுல்லாத்தையுமே நம்ம தடவிட்டோம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபிஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு தவாவில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் சின்ன தவா அப்படிங்கிறதுனால நான் 2 டைமாக நான் வந்து பொரிச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சா கூட அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மீன் வந்து பொறுமையாக வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சைடு லைட்டாக வந்து வெந்ததுக்கப்புறமா மறு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதுவுமே நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு சைடாக நம்ம திருப்பி 2-3 டைமாக திருப்பி போட்டு நம்ம எடுக்கும்போது அந்த ஃபிஷ் வந்து நல்லா வெந்து அதே மாதிரி மசாலாவும் உதிராமல் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து ஃபிஷ்ஷில் வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து மறுபடியும் திருப்பி போட்டுட்டேன். அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மசாலா பார்த்திங்கன்னா அதிகமாக உதிராமல் அப்படியே இருக்குது. எப்பயுமே நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா தடவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா பொரிக்கும்போது கண்டிப்பாக அந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படி ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை ஆன மாதிரி அர்த்தம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்டான சூர மீன் ஃப்ரை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம மறுபடியும் மிச்சம் இருந்த 2 மீனையுமே நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே மாதிரி மசாலா உதிராமல் வாசனையாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.